நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் சூடியே மஞ்ச நீர் செடிக்கிறம்மா பூசணங்க சூடியே மங்களம் கொடுப்பவளே குங்கும சிங்காரியே தொட்டியம் சாடி என்று சூலங்கிடுத்தாயே சூலக்கல் மாறி என்று புகழ் படைத்தாயே அடிச்சு குடிச்சு கிடந்த ஊருக்குள்ளே நல்ல அறிவை கொடுத்து இணைச்ச உமையவளே மனுஷன் நினைச்சு எதுதான் நடக்குமடி உந்தன் நிரப்பு எதுவோ அதுதான் நிகழுமடி நல்லோருக்கு தீங்கிழச்சா காப்பவள் நீயே பொல்லாத கோபம் கொண்டு பொங்கிடும் தாயே கோடானு கோடீரே நானும் உன் சேயே கைப்பிள்ளை கை வணங்கும் சக்தியே மாயே நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் சூடியே மஞ்ச நீர் செடிக்கிறம்மா பூசணங்க சூடியே மங்களம் கொடுப்பவளே குங்கும சிங்காரியே படத்தை விரித்து பாம்பும் குடை பிடிக்கும் கிளை படந்து அடந்த வேம்பும் நிழல் கொடுக்கும் அடடா அழகின் அழகாய் பொருளிருக்கும் உந்தன் அடியை பணிந்தே வணங்கி உலகிருக்கும் அந்நீரு சந்தனத்தில் சீத்தமும் ஆடி அந்நாடம் எலுமிச்சையில் மாலையும் சூடி கற்பூர ஜோதியைத்தான் ஏற்றிடும் தேவி கண் வேண்டும் காண்பதற்கு ஆயிரம் கோடி நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் சூடியே மஞ்ச நீர் செடிக்கிறம்மா பூசணங்க சூடியே மங்களம் கொடுப்பவளே குங்கும சிங்காரியே தொட்டியம் சாடி என்று சூலங்கிடும் தாயே சூலக்கல் மாறி என்று புகழ் படைத்தாயே மாமனை காணோம். மாமா மாமா கடைக்கு போகலான்னு போனேன், அப்படியே உங்களை பார்க்க வந்தேன் மாமா. மாமா ஆமா, என்ன விஷயமா வந்திருக்க? நானும் உங்ககிட்ட பலமுறை சொல்லிட்டேன், நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. என் மாமனை பார்க்க நான் தினமும் வருவேன். இங்க பாரு மாமா, யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலை இல்லை, நான் உங்களை பார்க்க வருவேன்.
காமாட்சி, நீ சின்ன பொண்ணு, நானும் கல்யாணம் ஆனவன். நீ இந்த மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறத 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்புறம் எப்படிம்மா உனக்கு கல்யாணம் நடக்கும்? மாமா, நான் என் அக்கா 3 பிள்ளைங்கள் பெற்று போட்டிருக்காள, அவங்கள பார்க்க தான் வரேன். இந்த ஊர் எது சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மாமா. இங்கே பாரு, ஊர் வாய மூணுன்னா பேசாமல் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. காமாட்சி, பெத்த தாயால மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு உண்மையான பாசத்தை கொடுக்க முடியும். என் குழந்தைங்களுக்கு சித்தி குடும்பம் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாத பெத்த தாயால மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு உண்மையான பாசம் கொடுக்க முடியும். மாமா, நான் உன் மேலே ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை மாமா. என் அக்கா போயிட்டு போன 3 குழந்தைங்களும் அனாதி ஆகிடக்கூடாது. ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுங்களை வளர்த்தி ஆளாக்கி அதுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதுக்காக தான் தவிர வேற எந்த ஆசையிலையுமே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. காமாட்சி, உன் அக்கா கல்யாணி இன்னும் என் இதயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறா. அவள் வாழ்ந்த இதயத்தில் உன்னை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. உனக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கட்டி வைக்கிறேன். அவன் கூட நீ சந்தோஷமாக குடும்பம் நடத்து. என்னால் முடியாது மாமா. ஏன், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க தவிர வேற யாரையுமே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன் மாமா, உன் பிள்ளைகளுக்கு தாயாக வந்தா அவங்கள தாய் ஸ்தானத்துலேருந்து நான் கவனிச்சிக்க மாட்டேன்னு நீ பயப்படுறியா? சொல்லு. காமாட்சி, உன்னோட கனவு லட்சியத்தெல்லாம் மறந்துட்டு உன்னோட வாழ்க்கையை அமைச்சிக்க பாரு. முடியாது மாமா. என் கனவு லட்சியம் எல்லாமே என் பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி அதுங்களுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். அது மட்டும்தான். என் முடிவில் இருந்து எந்த மாற்றமும் கிடையாது மாமா. நான் உன்னையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன். காமாட்சி, நீ உன் முடிவை மாற்றிக்கோ. மாமா, என் முடிவை என்னால் மாற்றிக்க முடியாது. நீ உன் முடிவை மாற்றிக்கோ. கடைசியாக சொல்கிறேன், நான் கல்யாணம் நான் பண்ணா அது ஒன்றை மட்டும்தான். நான் வரேன். கல்யாணி, நீ வாழ்ந்த இதயத்தில் உன் தங்க காமாட்சி பங்கு கேட்குறா. உன்னோட வாழ்ந்த அந்த இனிமையான நாட்களை என்னால் இன்னும் மறக்க முடியல. என்னை இருதலை கொல்லி எறும்பா தவிக்க விட்டுட்டு நீ போய் சேர்ந்துட்டியே. கல்யாணி, உன் தங்கைக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. ஆண்டவா, நீ தான் எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா? இந்த கூட்டத்தை நம்ம எதுக்காக கூட்டியிருக்கோன்னா, இந்த வருஷம் கோயில் திருவிழாவில் பரிவட்டம் யாருக்கு கட்டுறது, தலைவர் பதவி தர்மகர்த்தா பதவியை யாருக்கு கொடுக்குறோங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம். தலைவரே, தர்மகர்த்தா பதவி ஒருத்தருக்கும் பரிவட்டம் ஒருத்தருக்கும் கொடுக்கலாங்கிறது என்னோட முடிவு. சனியா, 2 பதவியும் ஒருத்தர்கிட்டே கொடுக்கலான்னு நம்ம இந்த ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். யாருக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? தனசேகர் தர்மலிங்கம் தான் வருஷம் பரிவட்டம் கட்டிட்டு இருக்காரு. அதனால தர்மகர்த்தா பதவியை அவர்கிட்டே கொடுக்கலான்னு. தலைவரே, உங்களோட முடிவு தப்பு. முடிவு செய்யத்தானே கூட்டத்தையே கூட்டினீங்க. எங்களோட முடிவை கேட்காம நீங்களே முடிவு பண்றதுக்கு எதுக்காக கூட்டத்தை கூட்டணும்? ஏன், ஊருக்குள்ள வேற ஆளே இல்லையா? அதானே, எங்க முதலாளிக்கு அந்த பரிவட்டத்தை கட்டுங்க. தனசேகர், இது நான் எடுத்த முடிவு இல்லை, இந்த ஊர் மக்களே சேர்ந்து எடுத்த முடிவு. தலைவரே, வருஷம் அவனுக்கு தான் பரிவட்டம் கட்டணுமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே பரிவட்டத்துக்கும் தர்மகர்த்தா பதவிக்கும் என்னோட அப்பனும் அவனோட அப்பனும் வெட்டிக்கிட்டு செத்தாங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? தனசேகர், உன் அப்பதான் 2 பதவிக்கு ஆசைப்பட்டு அநியாயமா தர்மலிங்கத்தோட அப்பாவை வெட்டினாரு.
அதனால தான் இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கே 2 பதவியும் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. தலைவரே, இந்த வருஷம் பரிவட்டத்தை தனசேகருக்கே கொடுங்க. அதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. தர்மலிங்கம், பரிவட்டமும் தர்மகர்த்தா பதவியும் உனக்கு தான். இதை யாராலும் மாற்ற முடியாது. மாற்றம் இல்லையா? திருவிழா நடந்தாதானே திருவிழா எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கிறேன். டேய் தர்மலிங்கம், எனக்கு கிடைக்காத பதவி வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். டேய் தனசேகர், என்ன பயமுறுத்துறியா? நானும் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப ஆட்டம் போடுறையே. டேய் தனசேகர், எப்பவுமே பதவிக்கு ஆசைப்படுறவன் இந்த தர்மலிங்கம் கிடையாது. அது தானா நம்மளை தேடி வந்தாதான் அதுக்கு நமக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம். அதை தேடி நம்ம போனா அதுக்கு நமக்கு மதிப்பும் இல்லை, மரியாதை இல்லை, கௌரவம் இல்லடா. டேய் தனசேகர், நானா எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். என்ன தேடி பிரச்சனைன்னு வந்தா அதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். டேய் தனசேகர், தர்மலிங்கம், யார் யாருக்கு முடிவு கட்டுறாங்கன்னு போக போக தெரியும்டா. டேய் சனியா, வாடா போலாம். தர்மலிங்கம், இந்த ஊரே உங்க பக்கம் இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நல்லபடியா பார்த்துக்கோ. தர்மலிங்கம், உங்களுக்கு சம்மதம் தானே? தலைவரே, இந்த ஊரே சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாத இந்த ஊர் மக்கள் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு எப்பவும் நான் காப்பாத்துவேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அடடே, உன்னை பார்க்கத்தான் நானே வந்தேன். நீ ஏன் என் எதிரில் வந்துட்டியே? என்னோட வேலை சுலபமா முடிஞ்சது. நீ எதுக்கு என்னைய பார்க்கணும்? என்ன காமாட்சி, விவரம் தெரியாத பொண்ணா இருக்க? செடியில பூ மலர்ந்தா வண்டி எப்படி தேனை குடிக்க வருதோ அது போலத்தான் நீயும். மலர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ தனியாவே இருக்க போற? அதுக்கு தான் உனக்கு துணையா நானே. ஓஹோ, ஆஹா, என் மேல ரொம்ப தான் உனக்கு அக்கறை இல்ல? என் மேல அக்கறைப்படுற என் தர்மலிங்க மாமா இருக்க போதும். ஏங்க அம்மாச்சி, நானும் உனக்கு முறமா வந்தானே. என்கிட்ட இல்லாத சொத்தா அவங்கிட்ட இருக்கு. என்ன கட்டிக்கிட்டா நீ மகாராணி மாதிரி வாழலாம். ஓஹோ, நீயும் என் முறை மாமனா? நீ சொன்ன பிறகுதான் எனக்கு அது தெரியுது. இங்க பார், என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கிறது என் தர்மலிங்க மாமா மட்டும்தான். அவரை தான் நான் கல்யாணமும் படிக்க போறேன். காமாட்சி, நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைங்களுக்கு அப்பன். அவனை போய் கட்டிக்க ஆசைப்படுறிய, அதுவும் 2ஆம் தரமா? உனக்கு வெக்கமா இல்ல? நான் எதுக்கு வெக்கப்படணும்? இது என் வாழ்க்கை. காமாட்சி, உன்னோட முடிவை மாத்திக்க. இங்க பார், ஏன் முடிவை என்னால மாத்திக்க முடியாது. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மரியாதை இங்க போயிடு. அதுதான் ஏன் விருப்பம் இல்ல. உனக்கு நான் சுக்கா சொன்னா தெரியலல்ல?
வெளிப்படையாவே சொல்றேன், நீ சாராய விக்கிறவன். அதனால உன்னை எனக்கு பிடிக்கல, போதுமா? அடியே காமாட்சி, இந்த தனசேகரை பத்தி உனக்கு தெரியாது. வேங்கையோட சிக்கிய வெள்ளாடு எப்படி உயிரோட போக முடியாதோ அதே போல இந்த தனசேகர்கிட்ட சிக்கின நீ உயிரோட போகவே முடியாது. இங்க பார், என்ன நீ பயமுறுத்தி மிரட்டி அடி பண்ணி வைக்கவே முடியாது. மரியாதையா வழி விடு. அடியே காமாட்சி, இதே இடத்துல உன்னை அடிபணிய வைக்கிறேன். உன்னை அடிபணியாம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். முன் வச்ச கால பின் வைக்கிறது இந்த தனசேகருக்கு சரித்திரத்திலே இடம் கிடையாது. வாடினா இங்க பாரு, மரியாதையா முந்தாடி விட்டு, இல்ல நடு ரோடு கூட பார்க்க மாட்டேன். உன்னை ஆசையப்படுத்தி விட்டுவேன். விடுதா? யார் மரியாதை போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. உன் உடம்புல ஒட்டு துணி இல்லாம இதே இடத்துல நிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ தானா என்கிட்ட வந்து தாண்டி ஆகணும். இங்க பார், இந்த இந்த காமாட்சி உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் என் உடம்புல இருக்கிற ஒண்ணு கூட அசைவுக்குது உனக்கு இடம் கொடுக்காதுடா. ஏய், என் கிழிஞ்ச முந்தாடி கூட உன் படுக்கு பக்கம் வந்து படுக்காது. மரியாதையை விட போறியா இல்லையா? விட்டு. முடியாதுடி. என்ன பண்ணுவேன்? விடுடா. இன்னைக்கு கையில் அடிச்ச, இனிமே என் வழியில என்ன குறுக்க வந்த கால கிடக்குது பத்தியா? எடுத்து உன்னை அட்டிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சபா, டேய் தனசேகர், இதுக்கு மேலே நீ திருந்தலனா நீ எல்லாம் மனுஷனே இல்லடா. இது வரைக்கும் இந்த தனசேகரை எதிர்த்து பேசினவன் வாழ்ந்ததே கிடையாது, வாழ விட்டதும் கிடையாது. எதிர்த்து நின்று பேசவே பயப்படுவான். ஆனா நீ ஒரு பொட்டச்சி, என்ன அடிச்சிட்டீல்ல, இத கண்டிப்பா உனக்கு தக்கமான குடுக்க தாண்டி போறேன். இதுக்கு உண்டான பலனை கூடிய சீக்கிரம் நீ அனுபவிக்க தாண்டி போற. நான் வரேன். சி போடா, அதையும் நான் பாப்போம். பாத்தியா மாமா, நான் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சு கண்ட கண்ட நாய்களை என்கிட்ட வம்புக்கு வராங்க. இதுக்குதான் உங்ககிட்ட படிச்சு சொல்றேன். என் கழுத்துல ஒரு 3 முடிச்சு போட்டு உன் பொண்டாட்டி ஆக்கிட்டேன்னா எவனாவது வம்புக்கு வருவானா? இங்க பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ என்னை கட்டிக்கிட்டு தான் ஆகணும். காமாட்சி, இது உடனே முடிவு செய்யக்கூடிய காரியம் இல்ல, யோசித்து தான் முடிவு செய்யணும். அதனால மாமா, பட்ட பகல்ல இவன் நடு ரோட்ல என் தாவணி பிடிச்சி இழுத்தவன், ராத்திரி நான் தூங்கும் போது தனியா இருக்க நேரத்துல என்கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டான்னு என்ன மாமா நிச்சயம்? பாரு, அப்படி ஏதாவது ஒன்று நடந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் தூக்குற தங்கி சாகிறத விட இப்பவே ஏதாவது ஒரு கிணத்துல குதிச்சு நான் செத்து போறப்போ. காமாட்சி, ஏன்டா அப்படி தலைதறிக்கு ஓடி வர்ற? நடக்க கூடாது, நடந்து போச்சு முதலாளி, நடந்து போச்சு. என்னடா சொல்ற? நானே கோவத்தில் இருக்கேன்டா. சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்த சொல்லு. நம்ம ஊர் முருகன் கோயில்ல நம்ம தர்மலிங்கத்துக்கும் காமாட்சிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு முதலாளி. என்னடா சொல்ற? ஆமா முதலாளி,
நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கோயிலுக்குள்ள போனா கெட்டி மேல சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு எட்டி பார்த்தா நம்ம தர்மலிங்கம் காமாட்சி கழுத்துல தாலி கட்டிட்டு இருந்தாரு. அதான் உடனே உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லி ஓடி வந்தேன். அப்படியா? நடக்கட்டும், கல்யாணம் நடக்கட்டும். காமாட்சியோட அக்கா விஷயத்திலேயே கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ஆனா இவளோட விஷயத்துல நான் ஏமாறவே மாட்டேன்டா. என்ன முதலாளி, காமாட்சியோட அக்கா கல்யாணம் செய்ய சொல்லவே இல்லை. டேய் சனியா, அவ அக்கா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா செய்ய போற? இனிமேதான் கச்சேரி களை கட்ட போகுது. என்ன முதலாளி சொல்றீங்க? டேய் சனியா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அடிச்சா ஒருத்தர் கண்ணில் இருந்து மட்டும்தான்டா கண்ணீர் வரும். ஆனா இப்ப அடிச்சா 2 பேரு கண்ணில் இருந்து கண்ணீர் வரும்டா. அப்போ இனிமே 2 பேருக்கு கண்ணிலும் கண்ணீர் வருங்கிறீங்க. அதுதான்டா பாசம். அந்த பாசத்தை வச்சுதான் தர்மலிங்கத்தோட குடும்பத்தையே தரமட்டமாக்குறேன். இது வரைக்கும் தர்மலிங்கம் மட்டும்தான்டா நமக்கு எதிரி. ஆனா இப்ப புதுசா கட்டிக்கிட்டாலே புது பொண்டாட்டி, அவளும் நமக்கு எதிரிதான். என்ன கண்ணத்துல அரைஞ்சாவ காலம்புறா கண்ணீர் வடிக்கணும். அவ குடும்பத்துல சந்தோஷம் வாழவே கூடாதுடா. அணுவணுவா துடி துடிச்சு அவ சாவணும். அத பார்த்து நான் ரசிக்கணும்டா. அடியே முத்தம்மா, எங்க என்ன காலையில ஆகி போச்சுன்னு எந்திரிக்கவே இல்லையா? சீக்கிரம் வாடி. யோ, என்னையா காலங்கத்தால என் வீட்டு முன்னாடி வந்துட்டு வாழு வாழுன்னு கத்திட்டு இருக்க? என்ன முத்தம்மா, வண்டிக்கு போறேன், சரி அப்படியே உன்னை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதான் நாய் மாதிரி கத்திட்டு இருக்கே, இரு உள்ள போய் சங்கிலி எடுத்துட்டு வரேன். ஏன்னா நீ கடிச்சாலும் கடிச்சு வச்சிருவல்ல. சங்கிலி இருக்கு முத்தம்மா, காந்தமா ஒட்டிக்கிறேன் கூட. ஒட்டுவேன், அப்படியே ஏத்தி போடுவேன். ஆளையும் மூஞ்சி பாரு. சரி சரி, வண்டிக்கு போவாம இங்க என்ன ஆட்டிட்டு இருக்க? வண்டிக்கு போலாம், உன்னை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டல, கிளம்பு. எப்படி கிளம்புறது? உன்னை பார்த்தோன்னு பாரு, அங்க பிள்ளை கோயில் கொண்டுறீங்களா எந்திரிச்சிட்டாங்க. உன்னை விட்டுட்டு போக முடியுமா? போவாம என்ன பண்ற? என் இடுப்புல ஏறி உட்காந்துக்கிறியா? இல்ல முத்தம்மா, அப்படியே ஒரு முத்தம் கொடுத்தினா அப்படியே வாங்கிட்டு கப்புனு வண்டி ஏறுனா அப்புறம் திரும்பி வர நீ அது தாங்கும்ல. முத்தம் ஒண்ணுதான் முவரக்கட்டிக்கு குறைச்சல. ஏயா என் முத்தம் என்ன உனக்கு டீசலா? என் முத்தம் கொடுத்தாதான் வண்டி ஓடுமா? முத்தமா ஒரு முத்தத்தை கொடுத்து பாரு, இங்க இருக்கிற டிரைவர் எல்லாம் தெரியும். அப்படி வண்டியில ஏறி ஸ்டேரிங்க புடிச்சா கிளர்ச்சி அமுத்தி அழுத்தினா அடிச்சுனா நேரா புளிய மரம், எந்த மரமும் இல்ல, நேரா கொல்லிமலைனால ஏறிட்டு இறங்கிறாது. ஏண்டா ஸ்டேரிங் அழுத்தி பிடிச்சி புளிய மரத்து மேலே ஓட்ட போற? புளிய மரம் இல்லமா, புளிய மரத்து கடையில பேய் கூட பாக்கும். பாக்கும், அழகு குஞ்சதான் பேய் பாக்கும். சரி அதெல்லாம் போட்டோம். ஊருக்கு போயிட்டு வரும்போது எல்லாரும் அழகா இப்பெல்லாம் மாட்டிக்கிறாங்களோ தோணல பேகு, அதை வாங்கிட்டு வரியா? நானும் ஊர்ல சும்மா தான் இருக்கிறேன், நீ பேக் எடுக்க மாட்டேற. 2 கையும் எனக்கு சும்மா தான் இருக்குது, எனக்கு கூட அப்படியே தூக்கிட்டே வரனே. ஏய் பிச்சு போடுவேன், ஜாக்கிரதை, இழுத்து வச்சு அறுத்துருவேன் நாக்க. பேக் வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா? பேக் தானே வாங்கிட்டு வரேன். வேற என்னாச்சும் வாங்கிட்டு வரட்டா முத்தமா? வேற எல்லாம் நீ ஒன்னும் ஆணியே புடுங்க வேணாம் சரியா? இங்க பாரு, நான் சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வா. வரும்போது பேக்கோட வந்தீங்கன்னா தான் வீட்டு வாசப்படியே மிதிக்கணும், இல்லை அப்படியே ஓடி போயிடணும். நீ ஒரு முத்தத்தை கொடுக்காத இந்த வண்டி இங்க இருந்து நெவராது. அங்க வேற கண்டக்டர் சரக்கோட ரெடியா இருக்கிறாப்ல, அடிச்சுட்டு போகணும், சீக்கிரம் கொடு.
அதனால என்ன நம்மள விட மாட்டான்னு இருக்கேன். இப்ப முத்தம் கொடுத்தா போயிடணும். நில்லு பாத்துக்கிறேன், யாரும் பாத்துட்டு போறாங்க. ஊரே பாக்குது உன் வரிசைய. என்ன இப்ப யாரும் பார்க்காததுதான் உனக்கு வந்துருச்சா? என்ன உன்னை பத்தி நான் ஊருக்குள்ள விசாரிச்சுட்டவா? அப்படியே அழகு குஞ்சி ஜிவுடி ஏறி இருக்குமே, அப்படியே ஓடி போயிரு. ஓ அப்பா, ஒருத்தனை சமாளிக்கவே போதும் போதுன்னு ஆகுது. இவனுங்களாம் எனக்கு பாதுகாப்பா இருப்பானுன்னு பார்த்தா இவனுங்களே என்ன பதம் பார்க்கறானுங்க. மோர் வேற கடையணும், போய் எடுத்துட்டு வர. முத்தழகு, முத்தழகு, என்னடாப்பா ஆட்டிக்கிட்டு வந்துட்ட? உன் மோர கட்டிக்கு சிகரெட்டு, கூலிங் கிளாஸ் வேற, இப்படி ஒரே எத்து தான். என்ன சமாச்சாரம்? எதுக்கு இங்க வந்த? தயிர் கடையலாம்னா? தயிர் கடையிறியா? நல்லா கடைவ தயிர். தயிரை கடைய மாட்டேன், என்ன கடையெல்லாம் நீ பாக்குற. உன் மோர கடையை பார்த்தாலே எனக்கு தெரியுது. நான் கடைஞ்சு 20 வருஷமா அதான் நான் பார்த்துக்கிறேன். 25 வருஷமா கடைஞ்சு போஞ்சு போயிட்டேன். 25 வருஷமா இந்த தயிரையா கடையிற? இன்னும் வேற எதுவும் நீ கடையிறது இல்லையா? உன் மோர கடைக்கு வேற என்ன கடைவ? 25 வருஷமா கடைஞ்சு உன் முடியே ஒண்ணு கூட இல்லை. எல்லாம் வலிக்கிட்டு போயிடுச்சு. கடையிறது சொன்னதா குடிச்சிட்டு கலையிறது. குடிச்சிட்டு நானும் கடைஞ்சிருவேன், ஜாக்கிரதை. சரி அதெல்லாம் போகட்டும். அம்மா இப்ப எதுக்கு இங்க வந்த? தயிர் நான் கடைஞ்சு போட்டேன். உனக்கு என்ன இங்க வேலை? சரி தயிர் கடையிற, நானும் உங்ககிட்ட ஒன்று ஒத்தாசியா, நீயும் கடையணும் நானும் கடையணும். சரி ஒரு தயிர் கடைஞ்சா வெண்ணெய் வருமா எண்ணெய் வருமா? உன் வாயில நல்லா வரும். என்ன வெண்ணெய் வருமா எண்ணெய் வருமா? ஏன் 25 வருஷமா போட்டு நல்லா கடையிறியே, அதுல வெண்ணெய் வருமா எண்ணெய் வருமான்னு கூட தெரியாது காமலக்கண்ணா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வெளிநாட்டில் வேலைக்கு கூப்பிட்றானுங்களே, கருமம் பிடிச்சவனை எங்கேயாவது போய் தொலைய வேண்டித்தானே. ஏன்டா ஏன் பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரியற? நீ வரேன்னு சொல்லு, நான் துபாய் கூட்டு போய் உன்னை அடமானம் வச்சு நான் படிச்சுக்கிறேன். நான் உன்னை பாம்பே கூட்டிட்டு போய் கட் பண்ணி விட்டுருவேன். நீ என்ன வெங்காயத்துக்கு என்ன துபாய் கூட்டிட்டு போற? செஞ்சுக்கோ. இங்க பாரு பிச்சு போடுவேன், இனிமே என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. சரி என்னமோ நீ கேட்டியாமே பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட, முத்தம்மா வீட்டில் நைட்டு வேலைக்கு போகிறேன். நீ என் வீட்டில் நைட்டு வேலை என்ன இருக்கு? ஒன்றும் கொட்டை ஆட்டுறது. ஆட்டுவ அந்த கொட்டை பருத்தி கொட்டை. அங்கே பாரு பஞ்சுக்கு வந்துருச்சு சிகரெட்டு, சுட்டுற போது தூக்கி போடு தொலை. ஏய் அப்படியே மத்த விட்டு ஏற்றி போடுவேன், கீழே போடுறேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஒரே ஆட்டு தான். சரி என் வீட்டுல ஆட்டுறது, அதுக்கப்புறம் நெல்லு குத்துறது. மூணாவது என்ன தெரியுமா? கஞ்சி வடிக்கணும். குக்கர் சோடு சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல். பக்குவமா கஞ்ச வடிக்கணும். இதுதான் உன் வேலை. சரி காலையில பாத்ரூமுக்கு லூசா போகணும்ல, எல்லாம் குத்தல் அரிசி எல்லாமே நீட்டா சொன்னாங்க. கஞ்சி வடிச்சு அதான் சாப்பிடணும். காலையில லூஸ் மோஷன் கரெக்டா போகணும்ல, போகாது. ஓ வேண்டாம், என்ன எதுவும் சொல்ல விட்டுறாத. நீயே சிரிக்காத, எனக்கு அப்படியே வருது பத்திக்கிட்டே. இங்க பாரு இந்த வேலை தான் இருக்குது. இந்த வேலைக்கு நீ வரதா இருந்தா நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு வா, இல்லைன்னா வீட்டை விட்டு இப்பயே வெளியே போ. வரியா என்ன? இவருக்கு காதுதான் ஸ்டாண்ட் எடுத்து சொருவிக்குவாரு. ஏனே என்ன நெருப்படி அங்க வச்சுக்க, அதை பத்திக்க போகுது. சரியா? இப்ப வந்து சும்மா தானே இருக்கிற, என் வீட்டை தேடி வந்துட்டல, வந்து கடை வா, போய் கடை நல்லா பக்குவமா 2 காலை அவுட்டி வச்சு கடை. என்னடி இது? ஐயோ என்னடி என்ன வா இங்கே பேசியோ ஒரு இளவும் கேட்கறல, ஒரு இளவும் புரியல. இதுல முன்னாடி போயிட்டு மக்கள்கிட்ட பேசுற என்ன? நல்லா வந்துடும். என் வீட்டு குண்டாவை எதுக்கிட்ட தள்ளி விட்ட? குடத்துல இங்கே பாரு, இது என் வீடு, நான் குடத்துல கடைவேன், பாத்ரூம் ஜக்கில் கடைவேன், ஏன் உன் வாயில கூட போட்டு கடைவேன். அதெல்லாம் ஏன் இஷ்டம், நீ சொல்லாத. எல்லா முறையும் கீழே ஊத்தனல
பைத்தியம் முத்தி போச்சு, பயப்படாதீங்க. போக வேண்டியதை கீழே பார்க்கறதுக்கு. அதில் ஊற்றி போட்டு எங்கடா மேலே போட்டு கடையிற? இருட்டுக்குள்ள. சரி, நீ இருட்டுக்குள்ள கடைஞ்சிக்கிட்டே இரு, நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுறேன். சரியா? இரு, நான் போய் நாய் கட்டி போகிற சங்கிலி எடுத்துட்டு வரேன். கோழி கூவும் நேரம் நம்ம ராசாங்கம் ஆகி போச்சு. அந்த ஏற்காடு ஊட்டி போல குளிர் ஏராளம் ஏறி போச்சு. குளிர் அடிக்க அடிக்க கட்டி பிடிக்க பிடிக்க, குளிர் அடிக்க அடிக்க கட்டி பிடிக்க பிடிக்க, நம்ம ராசாங்கம் ஆகி போச்சு. கவுலமெல்ல தட்டி விடியும் வர கச்சேரி வைக்கலாமா? பக்கமேளம் உன் பக்கம் வரும் நேரம் நீ வித்தைகளை காட்டாம நிக்கலாமா? கட்டி கட்டி இருக ஒன்ன கட்டி தனிங்கிருக்கும் கொய்யாவ கிள்ளலாமா? என்ன வேணும் என் எண்ணங்களை நானும் உன்கிட்ட வந்து காதோடு சொல்லலாமா? அடி நீ என்ன கேட்டாலும் தாரே, அந்த போறம் வானாலும் வாரே. விடிஞ்சாலும் விடமாட்டேன். நடர கோழிக்கு நேரம் நம்ம ராசாங்கமாகி போச்சு. சுத்தி சுத்தி நீதமும் என்ன சுத்தி குடிச்சு புட்ட இந்நேரம் வல வீசி வெத்த போட மந்திரத்தில் ஆட நான் ஒத்துக்கிட்ட வாயேண்டி மகராசி. அடியாத்தி சுதியேத்தி பாடு. அதிரா கோழி கூவும் நேரம் நம்ம ராசாங்கம் ஆகி போச்சு. குளிர் அடிக்க அடிக்க கட்டி பிடிக்க பிடிக்க, குளிர்
குளிர் அடிக்க அடிக்க கட்டி பிடிக்க பிடிக்க வாமாவா அடியாத்தி ஆடு சுதியேத்தி பாடு அடரா கோழிப்பூ நேரம் நம்ம ராசாங்கம் ஆகி போச்சு. என்ன ராதா தனியாக நின்றுருக்கா? மாமா என் ஃப்ரெண்டுக்காக நின்றுட்டுருக்கேன். ராதா நான் ஒருத்தரை ரொம்ப நாளாக காதலிக்கிறேன். ஆனால் அவன் என்ன காதலிக்கிறாளான்னு தான் எனக்கு ஒன்றும் தெரியலையே. என்ன மாமா சொல்கிறீங்க? இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த பொண்ணு யாரை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி சம்மதத்தையே கேட்டுட்டு வந்துடுறேன். நான் சொல்லுவேன், ஆனால் அவன் என் காதலை ஏற்றுக்குவாளான்னு தான் தெரியல. என்ன மாமா இது, உங்களை போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? உங்களை கட்டிக்க அந்த பொண்ணு தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அது வந்து மாமா எதுக்கு மாமா தயங்குறீங்க? அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிடுவேன், ஆனால் நீ என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. மாமா நான் போய் உங்களை தப்பாக நினைப்பேனா? அதெல்லாம் நான் எதுவும் நினைக்க மாட்டேன். நீங்கள் தயங்காமல் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்கள். அந்த பொண்ணு யாருன்னு சொன்னால் நீ என்ன தப்பாக நினைக்க மாட்டில்ல? ஐயோ மாமா, நான் அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டேன். நீங்கள் முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்கள். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நீ தான் அந்த பொண்ணு. மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏறாதா, என்ன பிடிக்கலையா? மாமா அது அது வந்து மாமா. ராதா ஏன் தயங்குற? நான் உன்னை பார்த்த நாளிலிருந்து உன்னை என் மனைவியாக நினச்சி கற்பனை உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் கனவு உலகத்தில் நீ இருக்கிற, அதை கலைச்சிடாத. என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது ராதா. மாமா நான் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. அது வந்து மாமா, ராதா ஒன்றும் அவசரம் இல்லை, நின்று நிதானமாக யோசி. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல பதிலாக சொல்லு, நான் வரேன். மன்னிச்சிடு ராதா, உன்னை வெகு நேரம் காக்க வச்சுட்டேன். மண்ணா கட்டி உன் மன்னிப்பு தூக்கி கொண்டு போய் குப்பையில போடு. ராதா ஏன் இன்னைக்கு இவ்வளவு கோவமா இருக்க? யாராவது உங்ககிட்ட வந்து தப்பா பேசிட்டாங்களா? உங்க அண்ணனுக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்ன காதலிக்கிறேன்னு அவரோட காதலை வந்து என்கிட்ட சொல்லிட்டு போறாரு. ஓ அதான் கோவமா இருக்கியா? வேற என்ன சொன்னாரு? அவரு என்ன மனைவியை நினைச்சு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், அந்த கனவை கலைச்சிடாதராதான்னு என்கிட்ட சொல்லிட்டு போறாரு. ராதா பேசாம என் அண்ணங்கிட்டே ஓகே சொல்லிடு. உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா? இங்க பாரு, போட
இனிமேல் உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன். போ. என்ன ராதா, இதுக்கெல்லாம் இப்படி கோவிச்சுக்கிட்டா எப்படி? உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது. பாரு ராஜா, அதை பற்றி இங்கே பாருங்க, நான் ஒன்று சொல்கிறேன். கூடி சீக்கிரமே உங்கள் அம்மா கிட்ட நம்ம காதலை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுங்க. கூடிய சீக்கிரம் அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டு காதலியா இருக்கிற உன்னை உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டு என் மனைவி ஆக்கிடுறேன். போதுமா? ராஜா, கேட்கும்போதே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனால் அது நடக்கணுமே. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நீ கவலைப்படாத. நீதான் என் இதயராணி. என்னோட இதயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற உன்னை எங்களோட இல்லத்துல என் வாழ்க்கை துணைவியா வாழ்க்கை நடத்த கூடிய சீக்கிரம் நீ அடியெடுத்து வைக்க தான் போற. ராஜா, கூடிய சீக்கிரமே இது நடக்கணும். उत्तिष्ठ नरसार्दूला कर्तव्यं दैवमाह्निकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ गमनाकान्त कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या उत्तिष्ठ नरसार्दूला कर्तव्यं दैवमाह्निकम्. ஆமா காமாட்சி, என்னைக்கு இல்லாத இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு? ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்னு எனக்கு தெரியலையே. மாமா, நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷல் தான். என்னன்னு கண்டுபிடிங்க. நம்ம பொண்ணு சாந்தியோட பிறந்த நாளா? இல்லை. இல்லையா? அப்படின்னா யாரா இருக்கும்? ரமேஷ் பிறந்த நாளா? என்னடா இது? அப்ப உன் பிறந்த நாளா? அதுவும் இல்லை. அப்படின்னா எனக்கு தெரியல, நீயே சொல்லிடு. மாமா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா 100 வருஷம் வாழணும். சரி, என்ன விசேஷம்னு இப்போவாச்சும் சொல்றியா? மாமா, இன்னைக்கு நம்மளுடைய கல்யாண நாள். 20 வருஷம் முடிஞ்சு 21 வருஷம் அடி எடுத்து வைக்கிற நாள் மாமா இது. அடடே, மறந்தே போயிட்டேன். ஆமாச்சி, 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்கிற. மாமா, எங்க வீட்டு ராணிக்கு இப்ப இளமை திரும்புது. வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அருந்தது. மறையும் நிலவு எங்க வீட்டு ராணிக்கு இப்ப இளமை திரும்புது. வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது.
கட்டி பிடிக்கும் பிடிப்பு. எங்க வீட்டு ராஜாவுக்கு இளமை திரும்புது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது. பழுத்து வந்த பழத்தை போன்று பருவம் இன்று விஜயம். பார்த்து நீங்கள் பழக வேண்டும், தெரியும் உங்கள் விஷயம். துன்பம் போல தோன்றினாலும் இன்பம் அங்கு அதிகம். இன்பம் துன்பம் எதுவென்றாலும் எனக்கு நீங்கள் உலகம், எனக்கு நீங்கள் உலகம். எங்க வீட்டு ராணிக்கு இப்ப இளமை திரும்புது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது. மாமா மாமா உடனே கனவுலகத்துக்கு போயிட்டீங்களா? சரி, எங்க ஒருத்தரையும் காணா, எல்லாம் வெளியில போயிட்டாங்களா? மாமா பசங்க 3 பேருமே ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க, தான் வந்துருவாங்க. ராஜா, ரமேஷ் வாங்கப்பா. இங்க பாருங்க, நீங்க 2 பேருமே என்னைக்குமே இப்படி ஒத்துமையா இருக்கணும். இந்த உலகத்துக்கு நீங்க 2 பேருமே உதாரணமா இருக்கணும்ப்பா, சரியா? அம்மா, அம்மா, அப்பா, நாங்கள் 2 பேரும் உங்கள் பெயரையும் கௌரவத்தையும் நல்லபடியாக காப்பாற்றுவோம். அம்மா, நாங்க 2 பேரும் இணை பிரியாம இருப்போம்மா. டேய் ரமேஷ், ராஜா, 2 பேரும் வார்த்தையில சொல்றது சுலபம், அதுபடி நடந்து காமிக்கணும். சரி, நான் ஃபேக்டரிக்கு போறேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். அம்மா, போயிட்டு வரேம்மா. ஏண்டா ராஜா, பெரியவன் பார், அப்பா கூட உடனே ஃபேக்ட்ரிக்கு போகிறேன்னு சொல்கிறான். ஏண்டா நீ பொறுப்புள்ளவனா இருக்கிறான், நீ எப்போ பார்த்தாலும் ஊரை சுற்றிட்டு தானே இருக்க, உனக்கு பொறுப்பு வேண்டாமா? அம்மா, கொஞ்ச நாளைக்கு நான் ஜாலியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாம்மா? போங்கம்மா. என்னப்பா இது, இப்படி உங்கள் அப்பா சின்ன வயசில் நினச்சிருந்தா இந்நேரம் 2 ஃபேக்ட்ரிக்கு ஓனர் ஆகிக்க முடியுமா? சொல்லு பார்க்கலாம். காமாட்சி, நம்ம சொல்றது அவனுக்கு இப்போ புரியாது. அது நேரங்காலம் வந்து அவனுக்கே புரியும். 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆளை விடுங்க சாமி, நான் வரேன். என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? டாடி, நான் காலேஜ் கிளம்புறேன். நீ இல்லை ஏ சாந்தி, இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் நீ காலேஜுக்கு போகிற? இதுதான் இந்த காலத்து ஃபேஷன். ஏன்? ஏமா, பொண்ணுங்க அடக்கு ஒடக்கமாக ட்ரெஸ் போடணும். ரோட்டில் போனால் எல்லாமே வேடிக்கை பார்ப்பாங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்களா பொண்ணை அடித்து வளர்த்துருக்கணும், எல்லாம் பெற்றவங்க பண்ண தப்புன்னு எங்கள் மேலே தான் குறை சொல்லுவாங்க, புரியுதா? மா, காலேஜுக்கு வந்து பாருமா, இதை விட குட்டி குட்டியாக ட்ரெஸ் போடுவாங்க, இது அதுக்கு எவ்வளவோ மேல். காமாட்சி, அவ சின்ன பொண்ணு, இந்த வயசுல இந்த ட்ரெஸ் போடாம எப்போ போட போறா? பார்த்தில்ல, எங்க அப்பானா அப்பதான். லவ் யூ பா. பாமா, நான் கிளம்புறேன். டாடி, பை டாடி. இங்க எப்போ பாரு இவளுக்கு செல்லம் கொடுத்து நீங்கள் தான் கெடுக்குறீங்க. இப்போ உங்களுக்கு தெரியாது, பின்னாடி வருத்தப்பட போறீங்க. நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். விடு. இங்கே பாருங்க, நம்ம ரமேஷுக்கு வயசாகிட்ட போது சீக்கிரம் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். உங்கள் அக்கா மகளை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு சாந்திக்கும் ஒரு நல்ல இடம் வந்துச்சுன்னா அவளுக்கும் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். உடனே போய் உங்கள் மாமா கிட்ட பொண்ணு கேட்கலாமே. காமாட்சி, இதை பற்றி நானே உங்ககிட்ட பேசலான் இருந்தேன், நீயே சொல்லிட்ட. சரி வா, நாளைக்கே நம்ம போய் மாமாவை பார்த்து பொண்ணு கேட்டு வந்துடலாம். நாளைக்கு என்ன, இப்போவே போகலாம் வாங்க. சரி வாங்க போகலாம். அடடே, வாங்க வாங்க. உங்கள் அக்கா இறந்த பிறகு வர்றதே குறைச்சிக்கிட்டீங்க.
மாமா ஃபேக்ட்ரி வேலையை கவனிச்சுக்கிட்டு சரியாக வர முடியல. பொண்ணு இல்லைங்களா வீட்டில்? இப்போதாம்மா வெளியில் போனா. என்ன திடீர்னு 2 பேரும் வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? விசேஷம் செய்யலான்னு தான் உங்களை தேடி வந்திருக்கிறோம். மாமா என் அக்கா ஆசைப்பட்டபடி ரமேஷுக்கு உங்கள் பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். மாப்பிள்ள, எனக்கு ஆட்சேபனே இல்லை. எப்பவும் உங்கள் அக்காவோட பேச்சுக்கு வாக்கு மீறினதே கிடையாது. அவள் ஆசை போலவே உங்கள் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க முழு சம்மதம் மாப்பிள்ள. இங்கே பாருங்கண்ணே, பெரியவங்க நாம் ஆசைப்பட்ட போதாது, கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணு அவ்வளோ ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அவள் விருப்பப்பட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும். அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என் பேச்ச அவ மறுபேச்சே பேச மாட்டா. தங்கச்சி, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் சொன்னா என் பொண்ணு கேட்பா. மாமா நாங்கள் வந்த வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சது. சரி, வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம். வச்சுட்டா போச்சு. சரிங்க மாமா, அப்போ நாங்கள் போய் கல்யாண வேலையெல்லாம் கவனிக்கிறோம். பத்திரிக்கையெல்லாம் அடிக்க கொடுக்கணும். சரி, நாங்கள் வர்றோம். வரேண்ணா. வரேங்க மாமா. சரி மாமா. என்னப்பா அத்தையும் மாமாவும் வந்துட்டு போற மாதிரி தெரியுது? அத்தையும் மாமாவும் அவங்க பையன் ரமேஷ்க்கு உன்னை பொண்ணு கேட்டு போறாங்கம்மா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமா, அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? நானும் சரின்னு சொல்லிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? எப்பா காலம் பூரா கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறவன் நான். என்னோட முடிவை கேட்காம நீங்களே எப்படிப்பா முடிவு எடுக்கலாம்? எனக்கு பிடிக்கல. ஏன் சம்மதம் இல்லாம நீங்க எப்படி முடிவு எடுக்கலாம்? ஏம்மா, உன்னுடைய சம்மதம் வாங்கியா நான் உன்னை பெற்று வளர்த்தி ஆளாக்கினேன். இதையெல்லாம் செஞ்ச நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? அப்பா எனக்கு ரமேஷ் பிடிக்கலப்பா. என்னால ரமேஷை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க அத்தை மாமா கிட்ட நான் என்ன சொன்னேன் தெரியுமாம்மா? என் பொண்ணு என்னுடைய வார்த்தை மீறி பேச மாட்டான்னு சொன்னேன். இந்த சமயத்தில் உங்க அத்தை மாமா கிட்ட நான் என்னம்மா போய் சொல்லுவேன்? உங்க அம்மாவோட ஆசைய கனவு எல்லாம் நனவாவே போகட்டும், கனவாவே போட்டும். ஐயோ அப்பா, அம்மாவோட ஆசை நிறைவேறும். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நானும் ராஜாவும் ஒருத்தர் விரும்புகிறோம். இங்கே பாருங்கப்பா, என்ன ராஜாவுக்கே கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. அப்பவும் அம்மாவோட ஆசை நிறைவேறும் தானே? பெரியவன் ரமேஷ் இருக்கும்போது சின்னவனுக்கு எப்படிம்மா கல்யாணம் செய்வாங்க? இது அவங்க கிட்ட எப்படிம்மா நான் சொல்றது? அப்பா பாருங்கப்பா, அவங்களோட சின்ன மகனை கல்யாணம் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் அவங்க பையனை தானே நான் கட்டிக்கிறேன். அப்படிங்கும்போது அம்மாவோட ஆசை நிறைவேறும் தானேப்பா. பா ப்ளீஸ்ப்பா, எனக்காக, நான் உங்கள் செல்ல பொண்ணு தானே, எனக்காகப்பா நீங்கள் போய் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒத்துக்குவாங்க. எனக்காகப்பா. சரிடா, நான் போய் பேசுகிறேன். உனக்காக கண்டிப்பாக நான் பேசுவேன். அம்மா, நீ காட்டுற வழிதாம்மா என் பொண்ணுக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எங்கள் அப்பானா எங்கள் அப்பா தான்.